ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் வந்து ஃபுல் ஹெச்டியில் லாஸ்ட் வீக் வந்து மூவி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் சீன் தான் ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் விடிகால பார்த்தோம்னா ஃபுல் படமுமே ரிலீஸ் ஆகிடுச்சு. அல்ட்ரா ஹெச்டியில் 8 ஜிபியில் வந்து வந்திருக்கு. சில பேர் வந்துட்டு இல்லை உண்மையான விஜய் ஃபேன்ஸ்னால் இல்லை நான் தேட்டரில் தான் பார்ப்பேன், யாரும் பார்க்காதீங்க அப்படின்னு ரொம்ப அடமெண்ட்டாக நேர்மையாக பார்க்காம இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கிளாப்ஸு. சில பேர் வந்துட்டு பார்த்துட்டாங்க, பெரிய ரிஸ்டில் தப்பாக கரெக்டாக தெரியலாமே பார்த்துட்டாங்க. இது அவங்களோட அறியாமைன்னு சொல்லலாம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பட் சட்டப்படி எல்லாம் அப்படி பார்க்கக்கூடாது. பட் அப்படி பார்த்ததுனால விஜய் ஒருத்தரோட ஏன்டா இவ்வளோ வருஷம் எல்லாருக்கும் ஒருத்தரோட கடைசி படத்தை இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பொங்கலுக்கே சென்சார் மட்டும் கொடுத்துருந்தா இப்போ இந்த படத்துக்கு இந்த ஒரு நிலமை வந்திருக்காது. கிட்டத்தட்ட 500 கோடி பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்காருன்னா 50 கோடி வசூல் பண்ணுறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி. ஓடிடி எல்லாமே கம்மியாக தான் வருவாங்க, பிகாஸ் ஆஃப் எல்லாருமே பார்த்துட்டாங்க. கண்டிப்பாக வரவேற்பு இருக்கும். தலைவாக்கு இப்படி தான் இருந்தது. ஆனால் தலைவாக்கு கூட வந்துட்டு இந்த மாதிரி தேட்டர் பண்ணதான் ரிலீஸ் ஆச்சு, அதனால் ஹெச்டியில் போய் பார்த்தாங்க, உடனே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் இதுக்கு வந்து அல்ட்ரா ஹெச்டிலேயே வந்துருச்சு. இதுக்கு மேலே கிறிஸ்டல் கேலாம் இது பண்ண முடியாது. அதுவும் ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணியிருக்கேன், அந்த எடிட்டுங்கிற ஒரு வாட்டர் மார்க் வருது, அது இல்லாமல் கிடைக்குமா அப்படின்னு. அப்படியே அல்ட்ரா ஹெச்டியில் விட்டுருக்காங்க, இவ்வளோ இதில் வந்திருக்கு. உங்களுக்கு அதுலேயும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறாங்க. சில இது நல்லதாக கெட்டதான்னு பார்த்தா ரொம்ப கெட்டது. ஏன்னா ஒரு சினிமா ஒரு தேட்டரில் இவ்வளோ பெரிய ஆடியன்ஸோடு பார்க்கும்போது மட்டும்தான் தேட்டருக்கெலாம் நிறைய மூமெண்ட் வச்சுருப்பாங்க. அது தேட்டராக பார்க்கும்போது தான் பிளாஸ்ட் ஆகும். அதுவும் விஜய் மாதிரி ஒரு ஆக்டரோட படத்துக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. துப்பாக்கி இன்ட்ரோஷனுக்குலாம் ஒரு தேட்டரே எந்திரிச்சின்னு செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆகட்டும், மாஸ்டர்லாம் அவ்வளோ லாக்டவுன் வந்ததுக்கப்புறம் பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருந்தது தேட்டரில். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்படி எல்லாத்தையுமே பெயர்ஸில் பார்த்துட்டோம்னா ஒரு செலிப்ரேஷன் மூடே இருக்காது. அடுத்தடுத்து ஸ்டாரே உருவாக மாட்டாங்க. ஸ்டார் உருவாக்கத்தன்னைக்கு வந்து நமக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அங்கே இருக்கும். பட் அந்த ஒரு தேட்டரில் போய் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்காது. என்ன டீட்டெயில் சொல்கிறாங்கன்னா வர வெள்ளிக்கிழமை இல்லை அடுத்த வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகிடும், இன்றைக்கெல்லாம் நாளைக்கு சென்சார் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் அந்த விஜய் ஃபேன்ஸையும் அவங்களும் எவ்வளோ நாள் பார்க்காம இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இல்லை, நான் ஹெச்டி வந்துருச்சு அப்பயும் நான் பார்க்க மாட்டேங்கிறதா ரொம்ப பெரிய விஷயம். ஸோ சீக்கிரம் வந்து சென்சார் முடித்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது நல்லது. அதேமாதிரி இவங்களையும் பிடிச்சிட்டாங்கன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணவங்கள அவங்க ஏன் பண்ணாங்க என்னென்னு ஃபர்தர் அப்டேட்ஸும் தெரியும்னு நினைக்கிறேன். அது டீட்டெயில்ஸ் தெரிஞ்ச உடனே நான் சொல்கிறேன். இந்த லீக் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ.